ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான அவல் உப்புமா எப்படி செய்கிறது பார்க்கலாமா? பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடாகவும் மஸ்டர்ட் சீட்ஸ் போடுங்க. எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதிகமாக என்ன செய்வீங்க? இப்போது சன்னா தால், உருக் தால், கிரவுண்ட் சீட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா போட்டு வதக்கணும். கிரவுண்ட் நட்டை ஆட் பண்ணால் டேஸ்ட்டு செம்ம இருக்கும். நீங்கள் கிரவுண்ட் நட்டு போடுவீங்களா? இல்லை பிடிக்குமா? எப்படி? நான் சமையலே செஞ்சதில்லை. இது என் ஒய்ஃபு சொல்ல சொல்ல நான் செஞ்ச ஒரு சமையல், வாட்டி செஞ்ச சமையல். விஜய் சாரோட மூவி ரிலீஸ் ஜனநாயகம். யாரெல்லாம் ஜனநாயகத்தை பார்த்தீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஜய் சாரை எவ்வளோ பிடிக்கும்ன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், கலர் நல்லா மாறி இருக்கு. ஒரு ஸ்மால் கெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிடம், 10 நிமிடம்? ஜஸ்ட் ஒரு கெஸ் மட்டும். இந்த ரெசிபி ட்ரை பண்ண மறக்காதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இப்போது கறி லீவ்ஸ், க்ரீன் சில்லி, ஆனியன் ஆட் பண்ணி லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. தேவையான அளவு சால்ட்டை போட்டு நல்லா கலக்கவும். இப்போது கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் போதும், போட்டு நல்லா கலக்குங்க. லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் கலக்கினா போதும், நல்லா கலர் மாறிடும். பாருங்கள், நல்லா கலர் மாறிச்சு. இப்போது ஊற வச்ச அவலை போட்டு நல்லா கலக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகான சுவையான டேஸ்டி அவல் உப்புமா. முடிஞ்சதும் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு டிஷ்ஷை கொஞ்சம் அழகாக்கி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வைக்கவும்.
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட், ஜஸ்ட் 5 மினிட்ஸில் ஹெல்த்தி அண்ட் டெலிஷியஸ் அவல் உப்மா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஈஸி குக்கிங் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.